அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னா, நம்ம கொள்ளையடிக்கிறார்கள், அப்போ நானும் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்போ நான் திருடுகிறேன், அப்போ நானும் திருடப்பட்டு இருக்க வேண்டும். அதே போல் எவ்வாறு சொல்வது, நான் கட்டடம் கட்டுகிறேன், அப்போ நான் யாருக்கும் கட்டடம் கட்டி கொடுத்துருக்க வேண்டியமா? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு உயிரினத்தை கொள்கிறேன், என்னையும் யாரும் கொள்வார்களா என்ற சந்தேகம் வரும். அதாவது ஒரு உயிரை கொல்லும்போது என்ன துன்பம் ஏற்பட்டிருக்கிறதோ அதே துன்பத்தை நாம் அனுபவிப்போம். அதுதான் உண்மை. அதே போல முற்பகல் செய்யும், அதாவது காலையில் செய்யும் மாலையில் விளையும் அப்படின்னால், காலையில் ஒரு 500 கொடுக்கிறேன், அப்பொழுது மாலையில் எனக்கு 500 கிடைக்குமா என்றால், இப்பொழுது செய்த வினை அடுத்த 20 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் நமக்கு நம்மளை அறியாமல் வந்து சேரும். அதாவது ஒவ்வொரு செயல்களின் மீதும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதை வள்ளுவர் என்னதை சொல்லுகிறார் அப்படின்னா, இளந்தோறும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உளந்தோறும் காதற்று உயிர். இளந்தோறும் காதலிக்கும் சூதை போல், அதாவது சீட்டு விளையாடுவாங்க, இல்லை பந்தயம் வைப்பாங்க, ஏதாவது ஒரு சூது விளையாட்டில் அவங்களுடைய தங்கள் பணத்தை வந்து இழப்பாங்க. இழந்த உடனே அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வரும், நம்ம இந்த இது பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு. திருப்பியும் அவங்க விளையாடுவாங்க, திருப்பியும் தோற்பார்கள். மேலும் ஒரு அறிவு வரும், இப்போ அதிசயம், அடுத்த அதிர்ஷ்டம் நமக்கு கைகூடும் என்று அதிலேயே என்ன செய்வாங்க, பணத்தை விரயம் வைத்து கொண்டு இருப்பார்கள். இதே போல்தான் ஒருவருக்கு மனிதனுக்கு துன்பம் வரும்போது மேலும் மேலும் உயிரானது வாழவே எண்ணும், நாம் இன்றும் நன்றாக வாழ்ந்து விடுவோம், நல்ல நிலைமைக்கு வந்து விடுவோம் என்று அதிர்ஷ்டத்தையே நம்பிக்கொண்டு இருப்பார்கள். அந்த அதிர்ஷ்டத்தை நம்புவது அல்லது அதையெல்லாம் விட்டு ஒரு ஊக்கத்தோடோ ஒழுக்கத்தோடோ நம்முடைய கடமையை செய்தோமே ஆனால் நமக்கு வெற்றி கிட்டும். எவ்வளவோ வெற்றி முன்னமே சொன்ன சூதில் நமக்கு இழந்து கொண்டே இருப்போம். அதாவது நமக்கு வெற்றி கிட்டும், லாபம் கிடைக்கும் அப்படின்று அந்த சீட்டாட்டம், அந்த விளையாட்டுகளிலே நாம் அனுபவம் பெற்றுவிட்டோம், நம் கை தேர்ந்தவர்களாக மாறிவிட்டோம் என்று நம்ம சீட்டு போட்டுருவோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தான் வருமே தவிர அந்த டயத்தில் என்ன ஆகாது, நமக்கு சக்ஸஸ் கிட்டாது. அதே போல் தான் துன்பம் உளந்தோறும் காதற்று உயிர். துன்பம் வர வர நம்மளுடைய உயிரானது என்ன ஆகும்னு சொன்னால், மேலும் மேலும் நாம் நல்ல நிலைமைக்கு வருவோம் என்று எண்ணுவோம். எண்ணிக்கொண்டு சோம்பலாகவே இருந்தால் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு செயல்களை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும், நல்ல செயலாக செய்ய வேண்டும். ஏன்னால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஏதோ ஒரு காலத்தில் அதன் நன்கு செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நாம் நற்செயலாக மாற்ற வேண்டும். உதாரணமாக, கடமையை செய்யும்போது அவதூறு இல்லாமல், அடுத்தவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தெளிவோடும் தெளிவாகவும் செய்ய வேண்டும். அதில் நமக்கு லாபம் வரவில்லை என்றாலும் என்றோ ஒரு காலம் வேறு வழியில் வரும் என்று எண்ணி விட்டு விடுவது நமக்கு நலம் தரும். ஆகையால் தெய்வம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று இவற்றின் வடிவமாகவும் நான் இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்லியிருக்கிறார். இவர்களெல்லாம் தெய்வங்கள். இந்த தெய்வங்களெல்லாம் வழிபட்டு நன்மையே செய்ய வேண்டும். நன்றி.